வணக்கம்ங்க. இது இனிது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் தாங்க. இன்றைக்கி சூப்பர் தாங்க. இன்றைக்கி பூரி கடப்பாங்க. கடப்பா பாருங்கள், பாசிப்பருப்பு கடப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பூரி, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதில் நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் தாங்க பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதுவே ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. அதனால் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இதில் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நாங்கள் ஒரு 5, 6 காஞ்ச பச்சை மிளகாய் போட்டு நல்லா குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுருந்தோங்க. அவ்வளோதாங்க. விட்டுட்டு எடுத்துட்டு அதில் நம்ம பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம் தாளித்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு தாளித்து கொட்டிடணுங்க. கொட்டிட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய்ங்க, ரொம்ப கொஞ்சம் தாங்க, அதிகம் குருமா மாதிரி நிறைய கிடையாதுங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 2 பத்து தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சு அரைச்சி அதையும் ஊற்றிட்டு அதில் நம்ம தாளித்து வச்சுக்கிறத கொட்டி உப்பு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுங்க. சும்மா கம்ம சூப்பராக இருக்குங்க. பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே. இதுலேயும் உருளைக்கிழங்கு போடணுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து கொட்டி தேங்காய் ஊற்றுறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை கொஞ்சம் நம்ம உடச்சி விட்டு அதில் போட்டதுக்கப்புறம் இன்னும் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு போடலைங்க. எங்களுக்கு சும்மா உருளைக்கிழங்கு போடாமல் தாங்க செய்கிறேன். உருளைக்கிழங்கு வேணுனாலும் இதில் போடலாம், ஆப்ஷன் இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது நான் இன்றைக்கி பூரிக்கு தான் செய்கிறேங்க. அதனால் அதை பாருங்கள், வெந்துருச்சுல. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். பட்டை, பெருஞ்சீரகம், எல்லாம் கரம் மசாலா எல்லாம் வறுத்து அதில் இஞ்சி பூண்டு போட்டு கொட்டிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு கொதிங்க. தேங்காய் ஊற்றிட்டா ரொம்ப கொதிக்கூடாதுங்க. ஏற்கனவே வெந்தது தானேங்க. சும்மா ஒரே ஒரு கொதி, அவ்வளோதாங்க. இறக்கிட்டு பூரி சூடாக சுட்டு பரிமாற வேண்டியதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி கடப்பா செஞ்சு பாருங்கள். இதுலேயும் நமக்கு உருளைக்கிழங்கு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இது பூரி, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி அதை தான் செய்திருக்கேன் நான். கடப்பா நிறைய பேருக்கு செய்ய தெரியாதவங்க சொல்கிறாங்க. இதை வாங்க, பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பூரி சுட வேண்டியதாங்க. இது சீக்கிரமாகவும் ஆகிடுங்க. டேஸ்ட்டாக ஒரு குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ காரம் இருக்காது. இதில் எந்த பொடி மசாலாவும் நம்ம போட வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டியது. இதை செஞ்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. விசில் வர வேண்டியதாங்க. அதை வறுத்து அருமையாக சேர்ந்துடலாம். இன்றைக்கி இந்த கடப்பாவை தான் எங்கள் வீட்டில் இந்த வெயிலுக்கு பசங்க லீவில் வேறு இருக்காங்கன்னா ஏதாவது செய்து தர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நம்ம இதை மாதிரி ஏதாவது செய்து தரணும்னா இது வயிற்று குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. வெயில் நாளுக்கு பைத்தியம்பருப்பு. அதனாலும் சரி, வீட்டில் இருக்காங்களா, நம்ம என்ன தான் செய்யறது, என்ன டெய்லியும் உருளைக்கிழங்கு இது அப்படி இருக்குது. அதனால் நான் உருளைக்கிழங்கு செய்யாமல் வெறும் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்காங்க. பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னங்க இன்றைக்கி டிஃபனு சொல்லுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சேனலுக்கு எப்படி இருக்குங்க? பூரி கொஞ்சம் சின்னதாக தான் போடுறோம். இப்போ தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ரொம்ப பெருசாக போடுறதில்ல பூரி. இந்த கடப்பாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளே இறங்கத்தே தெரியாது, இறங்கும்.